தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதனம் கலிதேவ் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு சண்டையை மூட்டி கல்யாணத்தை முடித்த பெரியவா, சண்டையை மூட்டி கல்யாணத்தை முடித்த பெரியவா. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானே பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் பெரியவா அனுகிரகத்தில் கொடுக்குறோம். அந்த டைட்டிலும் நம்ம தான் கொடுக்க ஆரம்பித்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது எல்லோரும் இப்போ கொடுக்குறா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சண்டையை மூட்டி கல்யாணத்தை முடிக்கிறன்னா பெரியவா தான் நாரதர் மாதிரி எல்லா வேலைகளும் அவர் தான் பண்ணுவார். பெரியவா பேர் பெற்றவர் தானே. கிருஷ்ண பகவான் அப்படி தானே. சத்தாராவில் இருக்கக்கூடிய கூப்பர் சுந்தரம், அவர் கூப்பர்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அங்கே இந்தியன் இது கொலாபரேஷன், அதில் வேலை செஞ்சவர். அதனால் அவர் கூப்பர் சுந்தரம்னு நிறைய அவருடைய அனுபவங்களை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். அதில் இது ஒன்று, இதை சொல்ல மறந்துட்டால் இது இப்படி வருது. அவரும் அவருடைய பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா. அதுதான் இந்த இன்சிடெண்ட் மிஸ் ஆகிருக்கும். எனக்கு நிஜமாக தெரியும், நீங்கள் யாரும் ஒருத்தர் கூட அதை கேட்டிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியுது. அதை நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். எப்படி தெரியுதுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா யாரும் சொல்கிறதில்லை இந்த மாதிரி விஷயங்களை. இது 1965 நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிறா. இவர் கூப்பர் சுந்தரம் அப்போ அவருக்கு யூத்தானவர், அவர் யூத்து. ஆனால் அவர் கல்யாணம் ஆகிடுது. அவருடைய ஒய்ஃபு, கூப்பர் சுந்தரத்தோட பேரண்ட்ஸு, அந்த சுந்தரத்தோட தங்க, இவ எல்லாரும் கிளம்பி மகாபெரிவா தரிசனத்துக்கு போயிருக்கா. வேலூரில் பெரியவா இருந்திருக்கா கேம்ப்பு. இவ தங்க அதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏயில் அயோவா அப்படியில் அந்த இடத்துல அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லோவா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்கா. அதனால் அவளுக்கு அந்த தங்கைக்கு 29 வயசாக எடுத்தான். அப்போ இவருக்கு 34 வயசு இருக்கலாம், அந்த மாதிரி தெரியல. இவர் கொஞ்சம் அவளோட பெரிய இவ அக்கான்னு சொல்கிறாரு, இல்லை அவருடைய தங்கை. அதனால் அவருக்கு கொஞ்சம் கம்மியான வயசு தான், 29 தானே, இவருக்கு 34 இருக்கலாம். அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த விஷயமாக பேசுகிறதுக்காக தான் போயிருக்கா. ஆனால் அவள் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிற அந்த பொண்ணு கல்யாணத்தை பற்றி. அந்த சொல்லிலாம் கூட்டுன்னு போனால் அந்த பொண்ணு வராது இல்லை, சும்மா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னா வரும். அதனால் இவெல்லாம் கிளம்பி அங்கே போயிருக்கா. போய் பெரியவா கிட்ட போய் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணோடனே சொன்னாலாம், இவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் சொன்னால் கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அம்மா தான் முக்கால்வாசி சொல்லியிருப்பா. பொண்ணோட அம்மா, கூப்பர் சுந்தரத்தோட அம்மா தான் சொல்லியிருப்பா. மகாபிரியா சொன்னாலாம், நீங்கள் தான் புத்திமதி சொல்லணும் அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னாலாம். இன்னும் பெரியவா கூப்பர் சுந்தரத்தோட அப்பாவை பார்த்து கேட்டாராம், நீ இவளுக்கு வரன் பார்த்துட்டியோ அப்படின்னு கேட்டாராம். இல்லை அப்படின்னாலாம். அவளை கேட்டால் வேணாம்னு தான் சொல்லுவாள். ஒரு வரனை தேடு, கொண்டு முன்னால் நிறுத்து, இவ சரியும்பா அப்படின்னா. மகாபிரிவா தன்னோட ஃபோட்டோ ஒன்று அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கு, ஒரு ஃபோட்டோ, அதை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட தங்கையால் கொடுத்து அது மேலே குங்குமத்தை போட்டு உடனே அதை வாங்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் அம்மா கிட்டே அதை கொடுத்துட்டு கீழே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கிளம்பியிருக்கு. இது அங்கே அவள் வேலூர்லேயே அவள் வீடு ஏதாவது இருக்கணும்னு எனக்கு தோன்றுறது. அவள் சொல்லலை, நான் புரிஞ்சினேன். சிலதெல்லாம் எனக்கு அனுமானம் உண்டு, அதை வச்சு தான் சொல்லுவேன். அவள் அங்கேயே இருக்கா. அப்போ சாயங்காலம் ஆனவுடனே ஒரு மாமா வந்திருக்கார். ஆனால் அவர் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, அந்த மாமா என்ன பண்ணியிருக்காரு, கார்த்தால இவா போகிறதுக்கு மத்தியானம் இவா போயிருக்கா, கார்த்தாலேயே அவர் போயிருக்கார். போனவர் தன்னோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த விஷயத்துக்காக அனுகிரகத்துக்காக போயிருக்கார். பெரியவா இப்போ என்ன கொடுத்தாரோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை ஃப்ரேம் பண்ண அந்த இதை திருவுருவப்படத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அதில் குங்குமத்தை போட்டு கிட்ட குடு அப்படின்னு இருக்கார். அவர் அங்கே வச்சுட்டு எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். அவர் எடுத்துக்கல, மறந்துட்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர்
இருந்திருப்பா. அது ஒரு இதில் அவர் மறந்துட்டு அவர் போயிட்டார். பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த ஃபோட்டோ அங்கேயே தான் இருக்குது. இது அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். போனவர் வீட்டுக்கு போனவுடனே பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாரே, இந்த மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணால் ஃபோட்டோ கொடுத்தா அப்படின்னு தேடி இருப்பார். ஃபோட்டோ இருந்திருக்காது. ஃபோட்டோ விட்டு வந்துட்டிங்களா, முதல்ல போய் கொண்டு வாங்கன்னு பொண்டாட்டி சொல்லியிருப்பா. அதனால் ஏதோ கிளம்பி அவர் அங்கே வந்திருக்கார் பெரியவா கிட்ட. அங்கே யாரோ சொன்னாலும் இல்லை அது வேறு யாருக்கோ கொடுத்தாச்சு, அவள் கல்யாணம்னு கேட்டால் கொடுத்தாச்சு. இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு அவகிட்ட பேசி வாங்கிக்கிறேன். பெரியவா சண்டையை மூட்டி விட்டுட்டா. அது யாரோ சொல்லியிருக்கா, இது இந்த இடத்துல வேலூரில் இந்த இடத்துல அவள் இருக்கா, கூப்பர் சுந்தரம் இருக்க இடம். அவர் கிளம்பி இங்கே வந்துட்டார். வராரு, என்னோடய ஃபோட்டோ கொடுத்தா தான் ஆச்சு, என் பிள்ளைக்காக பெரியவா கொடுத்தா அப்படின்னு அந்த மாமா கேட்குறாராம். இவா சொல்கிறானா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக பெரியவா தன்னோட கையில் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அது மேலே குங்குமத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணு நிச்சயம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்படி கொடுப்போம்? ஒன்று ஒன்றா பண்ணுங்க. இது ஃபோட்டோக்கு என்ன விலைன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு 3க்கு 4 மடங்கு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்தது அப்படின்ட்டுருக்காளாம். அவர் எனக்கு தான் அப்படின்றாருங்க. இதை அப்படியே அவளுக்குள்ளே போய் கடைசியில் சரி இப்போ என்ன கல்யாணத்துக்கு தானே வந்துட்டு அப்புறம் இவர் தம் பிள்ளை பற்றி சொல்லியிருப்பார், அவர் பொண்ணு பற்றி சொல்லி அவர் பொண்ணு அங்கேயே இருக்கா வந்துட்டு அப்புறம் அந்த கல்யாணம் சொல்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம், நான் அப்புறம் சொல்கிறேன்னு சிரிச்சுட்டார். ஸோ எனக்கு ஈஸியாக புரிஞ்சுடுத்து, இதை நான் தான் இப்போ ஃபில்லப் பண்ணுறேன், ஏன்னா நான் சத்தியமாகவும் இருக்கணுமே. இதை போய் நீங்கள் கூப்பர் சுந்தரத்தை இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் தான் அவர் சொல்லுவார். எனக்கு ஈஸியாக புரிஞ்சுடுத்து, இது பெரியவா பண்ண ஒரு பெரிய ட்ராமா, நான் அதை அப்புறம் சொல்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு போயிட்டார். அது நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா. அவர் சண்டை முட்டி விட்டார் பெரியவா. இங்கே வந்தார், இவாளுக்கு அப்போ கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிள்ளையை பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கும் இவர் கூப்பர் சுந்தரத்தோட தங்கைக்கும் கல்யாணம் ஆகணும்னு பெரியவா டிசைட் பண்ணதுனால தான் அப்படிலாம் ஓடி இருக்குது ட்ராமா. அதனால் கடைசியில் அவளுக்கு தான் ஆயிருக்கணும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா சொல்லிட்டாரு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இது ஒரு பெரிய ட்ராமா, அவர் வந்தார், அவர் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதெல்லாம் கல்யாணம் எப்படி ஆச்சு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அதிலே தெரிஞ்சு போச்சு இவளுக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு. அதனால் சண்டையை மூட்டி கல்யாணத்தை முடித்த பெரியவா அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிறதா கிருஷ்ண பகவான். அவர் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவார் நிறைய. ஜெய்சங்கர மகாபெரிய பாதவச்சன்.